அனைவருக்கும் வணக்கம். ஒரு சின்ன விஷயம், அதுக்காக நான் இப்போ இந்த 3 நிமிஷம் வீடியோ பேசுகிறேன். நைட்டு லைவில் ஃபுல் டீட்டெயில் நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன். என்ன காரணம் அப்படின்னா, அதாவது நானெல்லாம் துஷனை கண்டா தூர விலகுன்னு விலகிறவன். அதாவது ஒருத்தர் பிடிக்கலைன்னா அவங்கள விமர்சனம் பண்ண மாட்டேன், அவங்கள பற்றி மைண்டில் செட் பண்ணிக்கவே மாட்டேன், என் வேலையில் நான் பார்ப்பேன். ஆனால் சில உடக்கானுகள், சில சனியன்கள், சனியன் சொல்லக்கூடாது, சனி பகவானை வந்து நாமளாக கூப்பிடக்கூடாது. அதாவது என்னென்னா, நம்மளை பற்றியே அடுத்தவங்ககிட்ட பேசுகிறது எப்படின்னா, இப்போ நீங்கள் எங்கிட்ட குட்டியை அனுப்பியிருக்கீங்க இல்லையா, அனுப்பினோடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணி, ஏன் நீ அங்கே குட்டியை அனுப்புன, அவங்க சாப்பாடு ஒரு நேரம் தான் போடுறாங்க, இந்த குட்டியில் எடுத்து வச்சு டான்ஸ் ஆடுறாங்க, இந்த மிமிக்ரி பேசிட்டு இந்த நேரத்தில் குட்டியில் பார்க்கலாமில்ல, அவங்க குட்டியில் அடிப்பாங்க, கலட்டி விட மாட்டாங்க, கட்டியே வச்சுருப்பாங்க, ஒரு நேரம் தான் சோறு போடுவாங்க, சாப்பாடு போட்டோன்னே ஆய் உட்காந்துச்சுன்னா நாய் அடிப்பாங்க, திட்டுவாங்க, இந்த மாதிரியெல்லாம் அவங்க செய்வாங்க. நாங்கள் உண்மையாக செய்கிறோம், எங்களுக்கு எந்த உதவி கிடைக்கிறதில்ல, அவங்களுக்கு உதவி கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர்கிட்ட சத்தியம் வாங்கிட்டு பேசுனாங்களாமா. அந்த சத்தியவான் சாவித்திரி அது யாருங்கிறத நான் பேர் சொல்ல மாட்டேன். ஏன்னா ஒரு டைம் பேர் சொல்லியே நம்ம ரொம்ப சிக்கலை மாட்டிக்கிட்டோம். அதனால் நான் பேர் சொல்ல மாட்டேன். நான் என்னென்னா, என்னை பற்றி நீ தவறாக பேசி இன்னொருத்தர்கிட்ட நீ தவறாக பேசுறியா, உன்னோட கேரக்டர் எப்படிங்கிறத நீ அதை எடுத்து காட்டுற, உன்னோட இயலாமை, உன்னோட இதுதான் நீ வெளியில் சொல்கிற. நான் உன்னை மாதிரி லிப்ஸ்டிக் போட்டு, உன்னை மாதிரி அசிங்கமாக இருந்துட்டு இன்றைக்கி அழகாக பேரன் லவ்லி போட்டு லிப்ஸ்டிக்கெல்லாம் போட்டு நான் சேனலில் வீடியோ போடலை. நான் எப்படி இருந்தேன், நான் எப்பேற்பட்ட லைஃப் வாழ்ந்துட்டு இருந்தேன், நான் கடைவீதியில் எப்படி இருந்தேன், நான் இப்போ எப்படி இருக்கேங்கிறது என்ன பார்த்து என் மேலே நம்பிக்கையாக எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கிற ஒரு இஸ்லாமிய சகோதரர் என் மேலே நம்பிக்கை. நீங்களும் சேனலில் நம்பர் போடுறீங்களா, ஏன் உங்களையெல்லாம் காண்டாக்ட் பண்ணாமல் என்னை காண்டாக்ட் பண்ணுறாங்க? நான் செய்கிறது உண்மை அப்படின்னு தெரிஞ்சு அவங்க எங்கிட்ட அந்த குழந்தைய அனுப்புகிறாங்கன்னா என் மேலே இருக்கிற நம்பிக்கை, அந்த நம்பிக்கையில் என்னோடய சப்ஸ்கிரைபர், என்னோடய உறவுகள் என் மேலே அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க. அதனால் எங்கிட்ட அந்த குழந்தையில அனுப்புகிறாங்க. ஆமாம், நான் ஒரு நேரம் தான் சாப்பாடு போடுறேன், அதாவது குழந்தையில கட்டி தான் வச்சுருக்கிறேன், கடிக்கிற குழந்தையில ஒன்றை மாதிரி அடுத்தவங்ககிட்ட பணத்தை வாங்கி இடத்த கரையும் பண்ணிவிட்டு நான் குடில் போடலை, வாடகை கொடுக்குறேன், கரண்ட் பில்லு கட்டுறேன், எல்லாமே பண்ணுறேன். ஒன்றை மாதிரி மொல்ல மாதிரித்தனம் பண்ணி முடிச்சவைத்தனமெல்லாம் பண்ணலை. நான் நேர்மையாக நடக்கிறேன். அதனால தான் கடவுள் எனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி பண்ணுறாரு. உனக்கு உதவி கிடைக்கலன்னா நீ பிரார்த்தனை பண்ணுற, மொல்ல மாதிரித்தனம் பண்ணுற, அதனால் உனக்கு உதவி கிடைக்க மாட்டேங்குது. நீ யாரை பற்றி வேணாலும் பேசு, ஆனால் என்னை பற்றி பேசுறதுக்கு உனக்கு எந்த தகுதியும் அந்த இடத்துல இல்லை. ஏன்னா நீ என்னோடய இடத்துல ஜீரோவில் இருக்கிற, உன்னை நினச்சி கூட பார்க்குறது இல்லை. அதனால் இந்த காரைக்காலேருந்து 2 குழந்தைங்க வந்தாங்க இல்லையா, அந்த குழந்தையில அவங்க கொடுத்தவங்களுக்கே நான் அது லட்ச ரூபா செலவானாலும் பரவாயில்ல, அந்த செலவு பண்ணி அந்த குழந்தையில அவங்க யார் கொடுத்தாங்களோ அவங்ககிட்ட நான் அனுப்ப போகிறேன். நீங்கள் யாரும் தவறாக நினச்சிக்க வேண்டாம்.